வணக்கம். நான் டாக்டர் இருதயம் வல்லரசு, வழக்கறிஞர், தலைவர், மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் வருகிற ஆகஸ்ட் 10 கருப்பு நாள் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து பகுதிகளிலிருந்தும் சமூக ஆர்வலர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், சமூக நீதிக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து வருகை தர வேண்டும் என்று உங்களை பணிவோடு வரவேற்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இடஒதுக்கீடு என்பது ஏதோ ஒரு சமூகத்திற்கு ஒரு சமூகம் போடுகிற பிச்சை கிடையாது. இடஒதுக்கீடு என்பது ஒரு அரசு ஒரு மக்களுக்கு கொடுக்கிற சலுகை கிடையாது. இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து சமூகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவமே இடஒதுக்கீடு, சமூக நீதி கோட்பாடாகும். இடஒதுக்கீடு சற்றேறக்குறைய 1919 வழங்கப்பட்டு வருகிறது. அந்த இடஒதுக்கீடு 1950 குடியரசுத் தலைவர் ஆணை பாரா 3 மறுக்கப்பட்டது. இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்த நிலையில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டதற்கான காரணம் என்பது முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1950 ஆணை பாரா 3 இந்து தலித்துகளுக்கு மட்டும் இடஒதுக்கீடு, இதர தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதனை அறிவித்தார். ஆனால் 1956 சீக்கியர்கள் முதல் முறையாக இடஒதுக்கீட்டை பெற்றுக்கொண்டார்கள். 1990 புத்திஸ்டுகள் இடஒதுக்கீட்டை பெற்றுவிட்டார்கள். இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட சமூகமாக இன்றளவும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடு என்பது இங்கு மத அடிப்படையில் மத சார்பற்ற நாட்டில் வழங்கக்கூடாது என்பதுதான் நமது கோட்பாடு. மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை மறுப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மனிதர்களுக்குள் சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதனை உறுதி செய்துதான் அந்தந்த சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை வரையறை செய்தது. அதில் இன்றளவும் இடஒதுக்கீட்டில் ஒரு பொய் பிம்பத்தை மட்டுமே கட்டமைக்கப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதுவரை எந்த இடஒதுக்கீடும் வழங்கவில்லை. இடஒதுக்கீடே இல்லாத ஒரு சமூகமாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக 1950க்கு பிறகு தொடர்ந்து போராடிய மக்கள் முதலாக கோடம்பாக்கம் சூசை என்கிற அருந்ததியர் அவருக்கான அந்த வழக்கை இடஒதுக்கீடு கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த தீர்ப்பிற்கு பிறகுதான் குடியரசுத் தலைவர் ஆணை நமக்கு தெரிய வந்தது. 2004 நமது வழக்கறிஞர் பிராங்க்லின் சீசர் அவர்கள் தலைமையில தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று இடஒதுக்கீடு கோரப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில். கடந்த 24 ஆண்டுகளாக இந்த வழக்கு நிலுவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கமிஷன்கள் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன்கள் அத்தனையும் பரிந்துரை செய்திருக்கிறது. சைமன் கமிஷன், இளையபெருமாள் கமிஷன், தாதா கலேர்கர் கமிஷன், குமாரப்பிள்ளை கமிஷன், நாராயணன் கமிஷன், நீதி அரசர் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன், எஸ்சி கமிஷன், எஸ்டி கமிஷன், பிசி கமிஷன், இறுதியாக ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை தொடர்ந்து இப்பொழுது பாலகிருஷ்ணன் கமிஷன், இப்படி பல்வேறு கமிஷன்கள் அமைக்கப்பட்டு அத்தனை கமிஷன்களும் பரிந்துரை செய்தும் உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை மறுக்கிறது. இதில் இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. தலித் கிறிஸ்தவர்களுக்கு தலித் என்கிற உரிமை கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட முடியாது என்கிற தீர்ப்பை சொல்லுகிறது. ஆனால் உச்ச நீதிமன்றம் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தொடுத்த வழக்கிற்கு இதுவரை எந்த தீர்ப்பும் வழங்கவில்லை என்பதனை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழக அரசு இடஒதுக்கீடு வழங்கி இருக்கிறது. முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எஃப்சியில் இருந்த கிறிஸ்தவர்களை பிசிக்கு அறிவித்தார்கள். அதன் பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் 3.5 இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு எம்பிசி இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் 3.5 ஆயர்கள் மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டார்கள்.
ஆக தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நிமிடம் வரை இடஒதுக்கீடே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பிசி பட்டியலில் இருக்கிறார்கள், ஓபிசி பட்டியலில் அப்ளை பண்ண வேண்டும். ஓபிசி என்று சொன்ன உடனேயே பிசி கிறிஸ்தவர்களை அவர்கள் மைனாரிட்டிஸ் என்கிற அந்த வரையறைக்குள் தள்ளிவிடுவார்கள். மைனாரிட்டிஸ் என்கிற வரையறைக்குள் வந்த பிறகு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. ஆக எஸ்சியாக வாழ்கிறோம், எஸ்சி இடஒதுக்கீடு இல்லை. வன்னிய கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இல்லை. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் 27% கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. ஆக இடஒதுக்கீடே இல்லாத சூழ்நிலையில் 69% இடஒதுக்கீட்டை அறிவித்த தமிழகத்திலும் கூட 1% கூட இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட சமூகமாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற அரசானது ஒரு கிறிஸ்தவர்களுக்கான பாரம்பரிய அரசாக இருப்பதனால் தமிழக அரசு உடனடியாக இந்த ஆகஸ்ட் 10 போராட்டத்திற்கு பிறகு ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழங்கியதை போல, டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கியதை போல அனைத்து கிறிஸ்தவர்களையும் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும், தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும், வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு எம்பிசி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழக ஆயர் பேரவையும் SC/ST கமிஷனும் பல்வேறு இயக்கங்களும் ஒத்துழைப்பு அளிக்கிறார்கள். மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.